அதிமுகல திடீர்னு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செங்கோட்டையன் எதிர்ப்பு குரல் கொடுத்திருக்காரு. இதனால மறுபடியும் அதிமுக ஒன்னு சேரணும் அப்படிங்கிற குரல்கள் அதிகரிக்க தொடங்கியிருக்கு. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா இந்த மூணு தரப்பையுமே கட்சியில சேர்க்க கூடாது அப்படிங்கறதுல தீவிரமா இருக்காரு. ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் கால்ல கூட விழ தயாரா இருக்கும், எங்களை அதிமுகல சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லும் போது கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மனமிறங்கி வரல. இந்த நிலைமையில தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் தரப்பு இப்ப வெளியில வந்திருக்காங்க. இவங்க திமுக இல்லனா நாம் தமிழர் கட்சி கூட இணைய முடியாது. இவங்களுக்கு இருக்க ஒரே வாய்ப்பு தமிழக வெற்றி கழகம் கட்சியில இணையறது மட்டும்தான். அதுக்கு ஏத்த மாதிரி அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனும் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஏன் விஜய் தலைமையில ஒரு கூட்டணி அமையக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி ஆதரவா பேசியிருக்காரு. அதே மாதிரி ஓபிஎஸ் தரப்பும் தளபதியை இதுவரைக்கும் விமர்சிக்காம இருக்காங்க. இன்னொரு பக்கம் அதிமுக நிர்வாகிகளை தமிழக வெற்றி கழகம் கட்சிக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அண்ணா மற்றும் எம்ஜிஆர் தளபதி கையில எடுத்திருக்காரு. இந்த நிலைமையில வட மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள்ல தமிழக வெற்றி கழகத்திற்கு மிகப்பெரிய ஆதரவு இருந்தாலும் கூட மதுரைக்கு இந்த பக்கம் தென் மாவட்டங்கள்ல டிவிகே கட்சிக்கு பெரிய அளவுல ஆதரவு இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. குறிப்பா முக்குளத்தோர் சமூக மக்கள் மத்தியில விஜய்க்கு பெரிய ஆதரவு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதுக்கு முக்கியமான காரணம் கட்சியில இரண்டாம் கட்ட தலைவர்கள் இல்ல அப்படிங்கிற மாதிரி பேச்சு அடிபடுது. இந்த நிலைமையில ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் கூட தாவேகா பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணி அமைச்சாங்க அப்படின்னா முக்குளத்தோர் சமூக வாக்குகளை தளபதி கைப்பற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ தளபதி இந்த நல்ல சான்ஸை பயன்படுத்திக்கு வர அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே நண்பா, இந்த நியூஸை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.